ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எத்தனை பேர் கடவுளுடைய வார்த்தையை, ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறீங்க? ஃபஸ்ட் சர்வீஸில் யாருன்னா இருந்தீங்களா? இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கோம்? நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க அவர் நல்லவர்னு? நம்ம ஆராதிக்கிறவர் ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லலாமா? உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். இந்த கனமான ஊழியத்தில் ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கும் இந்த திருச்சபையின் போதகர் பாஸ்டர் அமல் அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாகவே எங்களை அழைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கு இந்த நாளை கர்த்தர் முன்குறித்திருந்தபடியினால் கர்த்தர் எங்களை குடும்பமாய் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு மெய்ப்பனை கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அவர் சொல்கிறத விட இங்கே இருக்க ஒரு சில பேர் சொன்ன காரியங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை எப்படி உருவாக்கி தரமாக்கி எப்படி நிப்பாட்டுவார்னா, மெய்ப்பனாகவும் வைப்பார், தகப்பனாகவும் வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த ரெண்டு அபிஷேகமும் அவருக்குள்ளே நான் பார்க்குறேன். ஒரு சில பேர் மெய்ப்பனாக இருப்பாங்க, தகப்பனாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தவறிடுவாங்க. ஒரு சில பேர் தகப்பனாக இருப்பாங்க, மெய்ப்பனாக நடத்துறதில் மிஸ் பண்ணுருவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் ஊழியக்காரர் மீது இந்த ரெண்டு காரியத்தை வச்சுருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இதுக்கப்புறம் ஒரு புதிய சீசன் இந்த சபைக்கு வரும். ஒரு புதிய சீசன் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் சொல்லாமா? மோசே இருக்கும் பொழுது ஒரு காலம், ஆனால் யோசுவாக்கு போகும்பொழுது ஒரு புதிய சீசன் ஆண்டவர் கொடுத்தார். கானானின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கானானுக்குள்ளாக கானானின் ஆசீர்வாதத்தை என் தேவன் உங்களுக்கும் உங்கள் சபைக்கும் உங்கள் சந்ததிக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்குள்ளாக ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் சொல்லாமா? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுறாரா? ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கலாம், நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை தூக்கிவிட அவர் வந்து கொண்டிருக்கிறார். உங்களை தூக்கி விட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தள்ளி விடுகிற கூட்டத்தை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தள்ளி விடுகிற ஜனத்தை பார்த்துருப்பீங்க, தள்ளி விடுகிற உறவுகளை பார்த்துருப்பீங்க. ஆனால் தூக்கி விடுகிற இறைவனை, தூக்கி விடுகிற கடவுளை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் நாமத்தை நம்ம சொல்ல போகிறோம். ஆமென் சொல்லலாமா? எல்லாம் அப்படியே கண்களை மூடினவர்களாய், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், ஓ தேங்க்யூ ஃபாதர் லோ. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. ஓ அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. ஓ அவர் ரெண்டு கையை உயர்த்தி மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஓ இயேசு நாமம் சொல்லுங்க. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே இயேசு நாமம் வாழ்கவே. ஓ இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அக்கினியும் நீரே, பெரும் காற்று
காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெரும் காற்றும் நீரே, பெருமழை போலவே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, சொல்லுங்க சொல்லுங்க, வாரும். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால், உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீர் ஆளுகை செய்வீராக. நீர் ஆளுகை செய்யும். மீண்டும் ஒரு விசை, வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே. உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும்பா. உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறே. உம் வல்லமையால், உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். தேச்சரவாளனே, என்னை தேடி வந்திரே. தேச்சரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், அக்கினியாய் நீர் அக்கினியாய் வருவீர், அன்பாய் நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், காற்றாய் நீர் காற்றாய் வருவீர், அக்கினியாய் நீர் அக்கினியாய் வருவீர், அன்பாய் நீர் அன்பாக வருவீர். சொல்ல, நெருப்பாய் நீர் நெருப்பாய் வருவீர், காற்றாய் நீர் காற்றாய் வருவீர், அக்கினியாய் நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். தேச்சரவாளனே, என்னை தேடி வந்திரே. தேச்சரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே, நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், அக்கினியாய் நீர் அக்கினியாய் வருவீர், அன்பாய் நீர் அன்பாக வருவீர், நெருப்பாய் நீர் நெருப்பாய் வருவீர், காற்றாய் நீர் காற்றாய் வருவீர், அக்கினியாய் நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் வந்திரே, என்னை அணைத்து கொண்டிரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டிரே. எத்தனை பேர் சொல்றீங்க? அன்பாய் வந்திரே, என்னை அணைத்து கொண்டிரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டிரே. நீர் நெருப்பாய் வருவீர், காற்றாய் நீர் காற்றாய் வருவீர், அக்கினியாய் நீர் அக்கினியாய் வருவீர், அன்பாய் நீர் அன்பாக சில நெருப்பாய் வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், காற்றாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், அக்கினியாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், ஷாகரபாலசன அன்பாக வருவீர், சில நெருப்பாய் நீர் நெருப்பாய் வருவீர், காற்றாய் காற்றாய் வருவீர், அக்கினியே நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நெருப்பாய் நீர் நெருப்பாய் வருவீர், ஷகரபலசன உம்முடைய பிரசன்னம் வந்து கொண்டிருக்கிறது. உம்முடைய கரம் நெருப்பாய் வருகிறார். அவர் ஒவ்வொருவரையும் தொடுகிறார், ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடுகிறார், ஒவ்வொரு உள்ளத்தையும் தொடுகிறார். இப்பொழுதே அவருடைய அபிஷேகத்தின் கரம், அபிஷேகத்தின் கரம் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, 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 தொடுவீராக. உங்க பிரசன்னத்தின் வல்லமாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். எல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு நல்ல பலமாய் அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க பேச போகிறதற்காக நன்றி ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.
அவர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவர் ரொம்ப உங்களை நேசிக்கிறார். எத்தனை சொல்றீங்க இயேசு என்ன நேசிக்கிறார்? எந்த அளவுக்கு நேசிக்கிறார்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு கடல் மீது நடந்தார்னு? கடல் மீது இயேசு நடந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? பாருங்க, வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க, இயேசு சாமி கிட்டத்தட்ட 3 to 3.5 கிலோமீட்டர் நடந்தாராம். கடல் மேலே நடந்தாருன்னா ஏதோ ஒரு 5 அடி நடந்தார், அப்படி இல்லை, 3.5 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். அப்போனா இங்கேருந்து பல்லாவரம் வருமா? 3.5 கிலோமீட்டர், யாருன்னா கணக்கு என்ன தெரியும்? 3 கிலோமீட்டர் இது வரைக்கும் வரும், பல்லாவரம் வரைக்கும். அவ்வளோ தூரம் ஏசாமி கடலில் நடந்திருக்கிறார். இங்கே பாருங்க, கடல் மீது நடக்க தெரிஞ்சவருக்கு கடல் மேலே நின்று பிரசங்கம் பண்ண தெரியுமா தெரியாது? நீங்கள் சும்மா சொல்லுங்களேன். 3.5 கிலோமீட்டர் நடந்தே வந்தவருக்கு கடல் மேலே நின்று பிரசங்கம் பண்ண தெரிஞ்சிருக்குமா? தெரியுமா தெரியாதா? அவர் நின்று அப்படி பிரசங்கம் பண்ணியிருந்தா கூட்டம் அதிகமாக வந்திருக்கும். வாங்க வாங்க, யாரோ ஒருத்தர் கடல் மேலே நிற்கிறாராம், ஓடியாங்க ஓடியாங்க, அதிசயம் ஆச்சரியம், ஓ வாங்கன்னு வந்திருப்பாங்க. ஆனால் இயேசு கூட்டத்தை காட்டிலும் பேதுருவை ரொம்ப நேசிச்சார். இப்போ இயேசுவுக்கு பேதுரு வேணும். அப்போ என்ன பண்ணுறாரு தெரியுமா? தான் வல்லமை, தான் பெரிய ஆள, தான் அப்படின்றத கழட்டி வச்சுட்டு இப்போ பேதுருக்கிட்ட போய் போகிறாரு. பேதுரு, உன் படகை கொஞ்சம் தாயேன். இயேசு பேதுருக்காக கடன்காரனாக மாறுறார். நம்ம பக்கத்து வீட்டில் போய் ஒரு 1500 ரூபா வாங்கிட்டு வாங்கன்னா நம்ம போவோமா? ஏய், சோத்துக்கே வழியில்னா கூட செத்தால்னு சாவனை தவிர பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கடன் மட்டும் வாங்க மாட்டேன். ஏன்? நம்ம தன்மானம் போயிடும், மானம் இழந்துரும். அப்போ கடவுள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏங்க, வானத்தையும் பூமியும் படைச்ச சாமிங்க பேதர்கிட்ட போய் கையெழுந்துருதா? ஆனால் இயேசு அவர் மானத்தை விட, அவர் தன்மானத்தை விட, அவர் கெத்தை விட இயேசு பேதுருவை ரொம்ப ரொம்ப நேசிச்சார். அதனால தான் அப்படி இறங்கி வந்தார். நான் சொல்றேன், பேதுருவை விட நீங்கள் விசேஷித்தமானவர்கள். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். நீங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் உன்னை தேடி வருவார். நீ உடைக்கப்பட்டிருந்தாலும் உன்னை தேடி வருவார். நீ நசுக்கப்பட்டிருந்தாலும் உங்களை தேடி வருவார். நீங்கள் அவமானத்தின் சின்னமாய் கருதப்பட்டாலும் அவர் வருவார். கண்ணீரின் பாதையில் இருந்தாலும் உன்னை தேடி வந்து உன்னை நேசித்து காலியா இருக்கிற உன் படகை அவர் நிரப்பி உன்னை ஆசீர்வதிப்பார். நிரப்பி உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவருடைய குணமே என்ன தெரியுங்களா? கொடுப்பது. அவருக்கு ஏதாவது பிள்ளைகளை கொடுக்கணும்னு கையெல்லாம் பரன்னு இருக்கும் அவருக்கு. வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, அவர் எல்லாவற்றாலும் நிரப்புவாராம். எப்படிங்க? எப்படி? இதுதான் இல்லை, எதை வச்சாவது எதையா செய்வாராம். அதுக்கு அதான் அர்த்தம். உங்ககிட்ட பாக்கெட்டில் 5 ரூபா இருக்கா? அந்த 5 ரூபா வச்சு தான் பல காரியத்தை போடுவார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? உங்க கையில் எது இருக்கோ அதை வச்சு நிரப்ப ஆரம்பிப்பார். உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். உங்கள் தேவைகளை சந்திப்பார். நான் சொல்றேன், எங்கெல்லாம் நீங்க தோற்கடிக்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்க நசுக்கப்பட்டீங்களோ, அந்த இடத்துல உங்க குடும்பத்தை தூக்கி உயர வைப்பார். ஆச்சரியமான காரியத்துக்குள் நடத்துவார். இந்த பைபிளில் பெரிய பெரிய அற்புதம்லாம், கிரகிக்க முடியாத அற்புதம்லாம் ஒரே நைட்டில் நடந்திருக்கு. கடல், செங்கடல் பிளந்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்போமா நம்ம? இந்த சம்பவத்துக்கு முன்னாடி இல்லை பின்னாடி? ஒரே பைபிள் சொல்றது, ரா முழுவதும் ஆண்டவர் செங்கடல் 2ஆ பிளந்து வச்சிருந்தாராம் ஒரே நைட்டில். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரே நைட்டில் வாழ்க்கையே மாறிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் இந்த தெய்வத்தை நம்புறீங்க? நீங்க ஒன்று பாருங்க, இந்த இப்போ உட்காந்துருக்க சேரு உட்டில் இருக்கு. உட்டு மரத்தில் செஞ்சது, மரம். இங்கே பாருங்க, அதை கொஞ்சம் அப்படி கட் பண்ணி அந்த மரத்தை உங்கள் வீட்டில் ஏசி ரூமில் வச்சுட்டு
ஒரு நாள் கழித்து அதை எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்? என்ன இதெல்லாம் ஒரு கேள்விங்களாங்க? அப்படியே தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் ஆரோனின் கோலை எடுத்துட்டு போய் ஆசரிப்பின் கூடத்துக்குள்ள வைக்கிறாங்களாம். நைட்டு முழுக்க அந்த கோல் இருக்குது. காலையில் வந்து பார்க்குறாங்க, அந்த கோல் எப்படி துளிர்த்து இருந்தா. எத்தனை பேர் வீட்டில் முருங்கைக்கிளை வச்சிருக்கு பழக்கம் உண்டு? முருங்கைக்கிளை வச்சு மேலே டிசைனாக சாணியை வச்சா என்ன வளரும்? அது வளர எத்தனை நாள் ஆகும் வச்சவங்களுக்கு தெரியும். எத்தனை நாள் ஆகும்? ஒரு வாரம், இல்லை அதிகபட்சம் ஒரு வாரம், இல்லை 5 நாளில் துளிர்த்துரும். முருங்கைக்கிளை துளிர்ப்பதற்கு 5 நாள் தேவைப்படுது. உட்டு மரமாச்சு. ஆரோனின் கோல் மரம் தான், அதுக்கு ஆக்சுவலாக உசுரே இல்லை. அதை எடுத்துட்டு போய் அவர் பிரசனத்தில் வைக்கிறாங்களாம். 12 மணி நேரத்தில் துளிர்க்குதுங்க. நான் சொல்றேன், ஒரே நைட்ல உங்க வாழ்க்கையை துளிர்க்க வைக்க முடியும். அவர் நினைச்சார்னா உங்க வரலாறுகள் மாற்றி எழுதப்படும். ஹிஸ்டரியை மாத்துவார் தெரியுமா? இங்க பாருங்க, என் வாழ்க்கை, பாஸ்டர் வாழ்க்கைலாம் எங்க ஹிஸ்டரி ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். அவர் அம்மா அப்பா பாஸ்டர் கிடையாது, எங்க அம்மா அப்பாலாம் பாஸ்டர் கிடையாது. ஆனா எங்க வரலாறை எப்படி எழுதுறார் ஆண்டவர்? ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா தலையாரியாக இருந்தார். கிராம உதவியாளர், கிராமத்தில் தலையாரி பையன் வராம வர்றான் அப்படின்வாங்க. இப்போ வரலாறு எப்படி மாறி இருக்கு? வரலாற்றை ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? ஒரே நைட்டில் மாற்றுவார். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசுலாம் என்ன ஒரு வார்த்தையை அடிக்கடி நான் போகிற சபையெல்லாம் எல்லாருமே கேட்பாங்க, அவங்க அப்பா பாஸ்டரா அப்படின்வாங்க என்னை பார்த்து. அப்போல்லாம் எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஃபீல் வரும். சரி, நம்ம அப்பா பாஸ்டரா இல்லாமல் போயிட்டாரு, இல்லைன்னா எல்லா வாய்ப்புகளும் சீக்கிரமாக கிடச்சிருக்குமே. இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக் பாருங்கள், என்னுடைய சாட்சியை நான் யூத் மீட்டிங்கில் சொல்லுவேன். நான் எதுக்கு அப்படி சின்ன சாம்பிளாக உங்களுக்கு போடுறேன்னா, உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் நீங்கள் சாயந்தரம் அனுப்பி வைக்கணும். இது மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க. இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக்கை பிடிச்சி ஹலோ ஹலோ செக் செக், ஏய் செம்மையாக இருக்கு, இப்படி பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா என் சர்ச்சில் நான் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருப்பேன். எல்லாருமே இந்த மைக் எடுத்து பேசுகிறது பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். சே, ஒரு நாள் நம்ம தொட்டுற மாட்டோமா இந்த மைக்கை? ஒரு பாட்டு பாடுற மாட்டோமா? எனக்கு பாட்டு பாடுறது அவ்வளோ உசுறு. பாட மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு பாட்டு பாடுறதுக்கு 8 வருஷம் நான் வெயிட் பண்ணேன். நான் வெயிட் பண்ணல, என்னை சுற்றி இருக்கலாம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. ஆமான்னு சொல்ல மாட்டேறீங்களே. ஆனால் வரலாறு எப்படி மாறுதுன்னா, நான் அப்போல்லாம் நினைப்பேன், சே நம்ம அப்பா பாஸ்டர் இல்லாமல் போயிட்டாரு, இல்லை நமக்கு நிறைய வாய்ப்புலாம் கிடச்சிருக்கலாம். வரலாறு எப்படி மாறுதுன்னா, எனக்கு ஒரு பையன் இப்போ இருக்கிறான் 10 மாதம். இப்போ வரலாற்றை எப்படி மாற்றிட்டாருன்னா, அவங்க அப்பா நான் பாஸ்டர். இப்போ என் பையனுடைய தாத்தா அவர் திருப்பத்தூர் ஏஜில் பாஸ்டர். அவங்க மாமா என் ஒய்ஃபோடைய தம்பி பாஸ்டர். என் ஒய்ஃபோடைய அக்கா வீட்டுக்கார் அவரு பாஸ்டர். இப்போ எப்படி மாறிடுச்சு? நீங்கள் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. எப்படி மாறிடுச்சு? அன்னக்காவடியாக இருந்த ஆள் நம்ம, பிளாட்ஃபார்மில் இருந்த ஆள் நம்ம, சீசன் எப்படி மாறுது? நான் சொல்கிறேன் பாருங்க, எதெல்லாம் நீ ஏங்குனீங்களோ அது எல்லாத்தையும் மாற்றிடுவார். நான் சொல்கிறேன், ஒரே இரவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுடைய லேபிள் மாற்றி எழுதப்படும். உங்கள் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றுவார். ஒருவேளை உங்கள் கை இப்படி இருக்கலாம், எப்படி வாங்குகிற இடத்துல நீங்கள் இருக்கலாம், கர்த்தர் அப்படியே மாற்றுவார். எப்படி மாற்றுவார் தெரியுமா? அப்படின்னுவார், கொடுக்குற இடத்துக்கு வச்சிருவார். உன் கரத்தினால பல பேர் சாப்பிடுவாங்க, உன் கரத்தினால் பல பேர் வாழ்வார்கள். நீ வாய்ப்பு கொடுப்ப, நீ ஆசீர்வதிப்ப, கர்த்தர் அப்படி திருப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் முதல் சர்வீஸில் சொன்ன, ஆண்டவர் முதல்ல பார்க்க வைப்பார். எப்படி? முதல்ல அப்படி ஒரு விஷயத்தை பார்க்க வைப்பார். பார்க்க வச்சுட்டு அப்புறம் ஏங்க வச்சுட்டு விசுவாசிக்க வைப்பார். அப்புறம் ஜெபிக்க வைப்பார். அப்புறம் எடுத்து கொடுத்துருவார். நீங்கள் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பார்க்குறீங்களோ, எப்பேற்பட்ட ஒரு கல்யாணத்துக்கு போனேன், என்னமா அந்த கல்யாணம் நடந்துச்சு தெரியுமா? எத்தனை ஊழியக்காரர் வந்திருந்தாங்க. ஐயோ ஆண்டவரே, என் பிள்ளைக்கெல்லாம் நடக்கும்ன்ற
இல்லைன்னா ஆண்டவர் உங்களை பார்க்க வச்சிருக்க மாட்டார். சில விஷயங்களை, சில ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். அதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அப்பேற்பட்ட சீசனுக்குள்ள அவங்க நடத்துவார். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா பாருங்க, அன்னைக்கு 38 வருஷமாக ஒருத்தன் லாக்டவுனில் இருந்தான். எத்தனை வருஷமா? நம்ம எத்தனை வருஷம் லாக்டவுனில் இருந்தோம்? சும்மா சொல்லுங்களேன். அதுவும் ஒரு வருஷம் 6 மாதம் சுத்தம், நகரவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? 2 வருஷத்துக்கு திணறிட்டோம் நம்ம. ஒருத்தன் 38 வருஷமாக இருந்தான். லாக்டவுன் என்ன தெரியுமா? நினச்சதை செய்ய முடியாது, நினச்ச இடத்துக்கு போக முடியாது, ஃப்ரீடமாக வாழ முடியாது. இதான் லாக்டவுன். அவன் பாருங்க, படுத்த படுக்கையா 38 வருஷம் ஒரே இடத்துல இருக்கிறான். அவன் வயசு 38 இல்லை. எப்படிங்க? அவன் வயசு 38 பைபிள் சொல்ல. அவனுடைய வியாதியின் காலம், சோதனையின் காலம், அழுகையின் காலம், கண்ணீரின் காலம், ஏமாற்றத்தின் காலம், பலவீனத்தின் காலம் 38 வருஷம். 38 வருஷமா அப்படியே இருக்கிறான் பாருங்க. இங்க பாருங்க, அங்க நிறைய வியாதிஸ்தர்கள் இருந்தாங்க. எல்லாருக்குமே தேவதூதன் இறங்கணும். இவன் தேவதூதன் வந்து கலக்கிறதுக்குள்ள போக முடியாது இவனால. மற்றவங்க இறங்கி போயிடுவான். அங்க இருக்கிறவங்க யார் வந்தா வருவா? தேவதூதர்கள் வந்தாங்களாம். நான் சொல்றேன், எனக்கு மனுஷ உதவியே இல்லை, எல்லாருக்கும் உதவி செய்யறாங்க, எனக்கு யாருமே இல்லை நினைக்காதீங்க. அவனை தேடி தேவதூதர்கள் வரல, இயேசுவே இறங்கி வந்தான். இயேசுவே வந்தார். இந்த காலை நேரத்தில் உதவி இல்லாம நீங்க இருக்கிறீங்களா? உங்களை தேடி தேவதூதர்கள் அல்ல, இயேசுவே இறங்கி வருவார். இப்ப பாருங்க, இயேசு வந்துட்டாரு. அவங்ககிட்ட கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்கிறாரு. அதுக்கு அவனா சொல்லியிருக்கணும், நான் ஏஞ்சி நடக்கணும். இங்க பாருங்க, கேட்ட கேள்விக்கு பதில் கூட சொல்ல தெரியாம இருந்தான். எவ்வளவு பேர் மக்கா இருந்திருப்பான் பாருங்க. கேள்வி என்ன கேள்வி? நான் உனக்கு. அதுக்கு அவனா சொல்லியிருக்கணும், ஏஞ்சி நடக்கணும், அவ்வளோதான். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஆண்டவரே, தேவதூதர் வந்து குளத்தை கலக்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடுவதற்கு எனக்கு யாரும் இல்லைன்றான். நான் சொல்கிறேன், சரியாக ஜெபிக்க கூட தெரியாமல் இருக்கலாம் நீங்கள். எப்படிங்க? சரியான ஜபத்தை கூட பண்ண, சரியான பாயிண்ட்டை வச்சு ஜெபிக்க கூட எனக்கு தெரியல நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அதை சொல்ல தெரியலையே, பதில் சொல்ல தெரியலையே இயேசு அவனை விட்டுட்டு போல. மாறா என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவனை நடக்க வைத்தார். அவன் எழும்பினான். அவன் எழும்பினான். நான் சொல்கிறேன், உங்கள் குறையை கண்டுபிடிக்க இயேசு வரல, உங்கள் குறையை நிறைவாய் மாற்ற, உங்கள் குடும்பத்தின் குறைகளை நிறைவாய் மாற்ற அவர் வருகிறார். அல்லேலூயா. குறை கண்டுபிடிப்பவர்கள் மனுஷன் தான் குறை கண்டுபிடிப்பான். குறைய நிறைவாய் மாற்ற தான் கடவுள் தேவை. அதுக்கு தான் நம் தேவன் தேவை. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அநேக குறைகள் இருக்கலாம், இன்னைக்கு எல்லாம் நிறைவாய் மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பாஸ்டர் ஆராதனையில் அந்த யாக்கோபை பற்றி சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் யாக்கோபு. ஆபிரகாம் தான் விசுவாசத்தினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். ஈசாக்கு தான் பரிசுத்தத்தினால ஜபத்தினால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும். யாக்கோபு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யாக்கோபுனால திருடன், யாக்கோபுனால எத்தன், அண்ணனுக்கு வர வேண்டியதை எடுத்தான், அப்பாவை ஏமாற்றினான். இவங்க 2 பேருக்கு விசுவாசம், பரிசுத்தம், ஜபம் இருந்துச்சு. ஆனால் யாக்கோபுக்கு கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார்னா கிருபையினால் ஆசீர்வதிச்சார். எத்தனை ஆமென் சொல்றீங்க? நீங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் நிறைய இடத்துல வரும், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். ஏன் ஆபிரகாமின் தேவன் உயர்ந்த அடைக்கலம்னு எழுதியிருக்கலாமே, ஈசாக்கின் தேவன் உயர்ந்த அடைக்கலம்னு எழுதியிருக்கலாமே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே என்ற, நீ எதுக்கும் பயப்படாத, ஏன் யாக்கோபு என்னும் ஆபிரகாம் என்னும் சிறு பூச்சின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் தெரியுங்களா? என்ன காரியம் தெரியுமா? ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் நான் சொல்கிறேன் பாருங்க, எவ்வளோ நல்லவர்னு. யாக்கோபு சீக்கிரமாக வளரணும்னு நினச்சான்.
இது நல்லதா கெட்டதா நீங்கள் சொல்லுங்கள். யாக்கோபு சீக்கிரமாக வளரணும்னு நினச்சான், நல்ல எண்ணம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏங்க சீக்கிரமாக ஆண்டவரை எனக்கு குழந்தை பாக்கி தரணும், சீக்கிரமாக நான் வீடை கட்டணும், அப்படி தானே ஜெபிக்கிறோம் நம்ம. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. சீக்கிரமாக வளரணும்னு நினச்சான், உண்மை. ஆனால் அவன் வழியை தப்பாக முடிவு பண்ணிட்டான். அவன் வழி தப்பு, ஆனால் எண்ணம் கரெக்ட். அதனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன் அவனை ஆசீர்வதிச்சாருன்னா, இங்கே பாருங்க, அவன் ஏமாத்திட்டு அவங்க அம்மா ஒரு ஐடியா தராங்க, மாமா வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே ஓடி ஒளிஞ்சிடறான், போய் இருக்கிறான். முதல் மனைவிக்காக 7 வருஷம், அப்புறம் 7 வருஷம், அப்புறம் ஒரு 6 வருஷம், 20 வருஷம் அங்கே இருக்கிறான். எத்தனை வருஷம் இருக்கிறோம்? இங்கே பாருங்க, 20 வருஷம் அவங்க அம்மாவோ அப்பாவோ அல்லது அண்ணனோ யாரும் ஒரு வேலையாட்களை விட்டு கூட யாக்கோபை விசாரிக்கவே இல்லை. ஒரு புள்ள ஒன்று போச்சு, எப்படி இருக்கு, ஏதா இருக்கு, அதானங்க தாயோட உள்ளம். விசாரிக்கணும்ல. புள்ள திருடனாவே இருக்கட்டும், புள்ள கெட்டவனாவே இருக்கட்டும், அட புள்ள பாவியாவே இருக்கட்டுங்க, எப்படிரா இருக்க, சாப்பிட்டியாடா, மாமாங்காரன் உனக்கு ஏதாவது சாப்பாடு கொடுக்குறானடா, என்னடா வேலை பார்க்குற, கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஆனால் 20 வருஷம் தாய் தகப்பன் விசாரிக்கவே இல்லையா. அதனால தான் ஆண்டவர் பார்த்தார், அவர் இறங்கி விசாரிக்க ஆரம்பிச்சார். நான் சொல்றேன், உங்கள் தாய் தகப்பன் உங்களை மறந்தாலும், உங்கள் சகோதரன் சகோதரிகள் மறந்தாலும், உங்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் உங்களை மறந்தாலும், பரலோகத்தின் தேவன் உன்னை சேர்த்துக் கொள்வார். அவர் உன்னை விசாரிப்பார். அதனால தான் தாவீது எழுதுறாரு, யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். எப்பெல்லாம் உறவுகள்னால உனக்கு காயம் வருதோ, எப்பெல்லாம் உறவுனால உனக்கு அடி வருதோ, எப்பெல்லாம் அங்காளி பங்காளி சொந்தவங்க வந்தவங்க அவங்களால உனக்கு மனக்கசப்பு ஏற்படுதோ, அப்பெல்லாம் நீங்க சொல்லணும், யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோப உறவுகள் ஒதுக்குச்சு, ஆனா பரலோகம் ஒதுக்கவே இல்லை. இன்றைக்கு அவர் உங்களை விசாரிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாசிக்கலாமா? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம், ஒரு பகுதியை நான் வேகமா சொல்லி நான் விலக்கி முடித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். மாலை இங்கே யூத் கிறிஸ்மஸ் இருக்கிறபடினால உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்புவீங்க. அவங்களுடைய எதிர்காலங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாம் திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதில் உள்ள 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 21:13. அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும், போதுமானது, அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றால், இது யாரை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை என்றால் உங்களுக்கு தெரியும். பைபிள் சொல்றது அடிமை பெண்ணாகிய ஆகார். நம்ம அநேக முறை படிச்சிருப்போம் இந்த பகுதியை, ஆகாரை குறித்து. இந்த ஆகாருடைய ஹிஸ்டரி, ஆகாருடைய வரலாறு என்னன்னா, இவ ஒரு புறஜாதி. இவளுக்கும் யெகோவா தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. சூழ்நிலைகள் மாறுகிறது. ஆபிரகாம் வீட்டுக்கு ஒரு அடிமையாய் ஒரு வேலைக்காரியா வரா. அங்க சூழ்நிலை மாறுகிறது. ஆபிரகாம் மூலமாக ஆகார் கர்ப்பவதியாகிறா. அவ ஒரு குமாரனை பெற்றெடுக்கிறான். உங்களுக்கு தெரியும், அந்த குமாரன் பேர் தான் இஸ்மவேல். ஆமென் சொல்லாமா? இப்போ என்ன காரியம் நடக்குதுன்னா, ஆபிரகாம் ரொம்ப நாளாக கூட நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். இந்த அடிமை பெண், இந்த வேலைக்காரி என்ன பண்ணலாம், நம்ம அனுப்பிச்சு வச்சிடலாம், கழட்டி விட்டுடலான்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அதிகாலையில் எழுந்திருக்கிறாரு. சூரியன் உதிப்பதற்கு முன்பதாக அதிகாலையில் எழுந்து அவர் என்ன பண்றாரு, வாசிங்க அடுத்த வசனத்தை. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியில் தண்ணீரையும் எடுத்து ஆகாரை அழைத்து ஆகாரின் தோளின் மீது வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து போதும் அனுப்பிவிட்டார். இப்ப என்ன காரியம் நடக்குதுன்னா, காலையில் எழுந்துக்கிறாப்புல சில விஷயங்கள்லாம் சூரியன் வருவதற்கு முன்பதாக நடக்கும்.
யாருக்கும் தெரியாமல் ஆகாரம் என்ன பண்ணுறோம், நம்ம ஊரை விட்டு அமிச்சிடலாம். ஏன்னா வெளிச்சம் வந்துச்சுன்னா எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே என்ன பண்ணுறாரு ஆபிரகாம், அப்பத்தையும் துருத்தி ஆகிய வாட்டர் பாட்டில், துருத்தினா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி ஆகாரம் அழைச்சி தோலில் வச்சு, தயவு செய்து நீ கிளம்பிடுமான்ற. தயவு செய்து நான் சொல்கிறேன், நீங்கள் யாரை நம்பி இருந்தீங்களோ, நீங்கள் யாருக்காக ஓடி ஓடி உழைச்சிங்களோ, நீங்கள் யாருக்காக முழு அன்பை செலுத்தினீங்களோ, அவர்களே உங்களை புரிந்து கொள்ளாத நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், உங்களை புரிந்து கொள்ள, உங்கள் காயங்களை புரிந்து கொள்ள, உங்கள் மனதை புரிந்து கொள்ள ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. அவருடைய பெயர் இயேசு. எத்தனை மனிதர்கள் உங்களை துரத்தி விட்டாலும் அவர் உங்களை சேர்ப்பார், அவர் உங்களை அணைப்பார். அவர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய கிருபையை, புதிய ஆசீர்வாதத்தை, புதிய நன்மையை, புதிய வெற்றியை, புதிய காருண்யத்தை, புதிய கிருபையை, புதிய பாதையை, புதிய வாசலை அவர் உண்டு பண்ணுவார். இப்ப ஆகாருக்கு ஒண்ணுமே புரியல. தோல்ல எடுத்து வச்சிட்டாங்க, பிள்ளைய கையில கொடுத்துட்டா. அவன் என்ன பண்றா தெரியுமா? வாசிங்க. பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இந்த வருஷம் 2023 ஜனவரி ஆரம்பிச்சு டிசம்பர் இந்த 10ஆம் தேதி வரைக்கும் உங்க வாழ்க்கை ஆகாரை போல இருந்து கொண்டிருக்கலாம். அலைந்து திரிகிற வாழ்க்கை. ஓடணும் ஓடணும் உழைக்கணும், ஓடணும் ஓடணும் ஓடணும், அலைந்து திரியணும். ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு நன்மைக்காக, ஒரு லோனுக்காக, ஒரு காரியத்துக்காக இன்ன வரைக்கும் நான் ஓடிக்கொண்டுட்டே இருக்கிறேன். அலைச்சல்ல நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அலைந்து அலைந்து திரிந்துகிற வாழ்க்கைக்குள்ளாக நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். நான் சொல்றேன், சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. ஆகாரின் தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். கடவுளை அறியாத அந்த ஆகாருக்கே என் தேவன் வானத்தை திறப்பார் என்றார். உனக்காக, உன் கண்ணீருக்காக, உன் பிள்ளைக்காக, உன் நன்மைக்காக, உன் ஆசீர்வாதத்திற்காக திறக்காத துறவுகளை அவர் இன்று திறப்பார். அவரை அறிந்திருக்கிற உங்களுக்கு அவர் செய்வார். வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறார். நீங்க வீட்டில் போய் வாசிங்க. வீட்டில் இப்போ உபாகமம் 6 முழுக்க வாசிங்களேன். அதில் ரொம்ப இந்த சமுதாயத்துக்கு எதிர்மறையாக சில விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த உலகம் நம்மளாம் சொல்லும், ஓடு 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 ஓடு, ஏய் ஓடு ஓடு ஓடு, வேலை செய், உழைச்சுதான் சாப்பாடு, அழைச்சு. அதுவும் சென்னை வாழ்க்கை இருக்குது. அப்பா, ஐயோ அப்பா சாமி, ஓடினே இருக்கணும். ஆனால் நீங்கள் வீட்டில் வாசிங்க, கட்டாத வீட்டில் நம்ம இருப்போமா, வெட்டாத கிணத்துல தண்ணி நம்ம குடிப்போமா, நடாத திராட்சை செடிகளை ஒளிவ மரத்தின் கனியை புசிப்போமா? நாங்கள் ஒருத்தர் கூட ஆமைன்னு சொல்ல மாட்டேறீங்க. ஏன்னா நம்ம ஓடு ஓடு ஓடுன்னு கேள்விப்பட்டு அப்பா மூச்சு விடுறதுக்கு டைம் இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு இலை பாறுதலை கொடுக்க போறாரு. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை, அலைந்து திரிகிற வாழ்க்கை அல்ல, அது ஆகாரின் வாழ்க்கை. ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? இங்க பாருங்க, அலைந்து திரிஞ்சதுனால அவளுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? வாசிங்களேன் அடுத்த வசனத்தை. துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு, போதும் 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 போதும், நல்லா பாருங்க. துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு இவ வனாந்திரத்தில் அலைந்து திரிய 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 என்ன காரியம் ஆச்சு தெரியுமா? ஆபிரகாம் தான் கையால் எடுத்து கொடுத்தான்ல, என்ன கொடுத்தான்? அப்பத்தையும் துருத்தியாகிய வாட்டர் பாட்டில் என்ன பண்ணா, தண்ணியை ஊற்றி தோல்ல கொடுத்தான்ல. அலைந்து திரிய திரிய பாருங்க, வண்டியில் தாம்பரத்துக்கும் மடிப்பக்கத்துக்கும் ஒரு 4-5 முறை போயிட்டு வந்தேன்னா ஆகும்.
சும்மா ஐயா கரெக்டாக சொல்கிறாரு, இன்னும் பெட்ரோல் தான் சார் காலியாகும். அந்த மாதிரி இவளுக்கு கொடுத்த வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணி என்னாச்சு, காலியாக ஆரம்பிச்சு, தண்ணி செலவழிய ஆரம்பிச்சது. அலைந்து 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 துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு, நான் சொல்றேன், துருத்தி ஆகிய உங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் செலவழிந்த பின்பு, துருத்தி ஆகிய உங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த சமாதானம் செலவழிந்த பின்பு, துருத்தி ஆகிய உங்க உள்ளத்தில் இருக்கிற அந்த ஜப வாழ்க்கை, துதி வாழ்க்கை, ஆண்டரோடு நெருங்கின அந்த வாழ்க்கை செலவழிந்த பின்பு, துருத்தி ஆகிய உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் வச்சிருந்த அந்த 10,000 செலவழிந்த பின், துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின் எல்லாம் ஜீரோவா மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆகாருக்கு ஒன்றும் புரியல. அவ ஆபிரகாமை நம்பினா ஆபிரகாம் கரத்தை எதிர்பார்த்தா, இப்ப ஆபிரகாம் கரத்தின் மூலியமா வந்தது காலி ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்தி பார்த்தா வனாந்திரம். கையில் என்ன இருக்கு? கையில் என்ன இருக்கு? நல்லா சொல்லுங்க, கையில் என்ன இருக்கு? இங்க பாருங்க, கையில பிள்ளை இருக்கு. பிள்ளை தான் வாக்குத்தத்தம். 13 வாசல்ல அவனையும் ஒரு ஜாதியாக்க. இப்ப கையில வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிட்டு அவன் எங்கெங்கயோ அலையறான். ஐயோ ஐயோ, அங்க பார்க்க துருத்தி தண்ணியை பார்க்கற, தண்ணி காலி ஆயிடுச்சு, அப்போ காலி ஆயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. பல நேரத்தில் அன்பு சபையே, வார்த்தையை வைத்துக்கொண்டு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ வல்லமையை, கிருபை வைத்துக்கொண்டு பதறிக்கொண்டிருக்கிறோம். நான் சொல்றேன், வார்த்தை உயிர் உள்ளது. என் கையில ஒண்ணுமே நினைக்காதீங்க. பைபிள் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அது போதும் சார். நமக்கு வார்த்தைக்குள்ளதான் சகல ஆசீர்வாதம் இருக்கு. இப்ப வாக்குத்தத்தம் பிள்ளைய கையில வச்சுட்டு போனா, இப்ப என்னாச்சுன்னா, தண்ணி எல்லாம் காலி ஆயிட்ட பிறகு அவள் பிள்ளையாகிய வாக்குத்தத்தத்தை என்ன பண்றா? ஒரு என்னது இது? என்னம்மா இது? சத்தம் என்னது? ஒரு செடியின் கீழே விட்டா, போட்டா பிள்ளைய. செடியின் கீழ் விட்டு, அடுத்த வசந்த வாசிங்க. இந்த வாக்கு தத்துவம் ஜனவரி மாசம் கொடுத்தது, டிசம்பர் 10 வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல சார். அப்புறம் எதுக்கு சார் அந்த வாக்கு தத்துவம் சொல்லி? பிள்ளை சாக போது, வாக்கு தத்துவம் நடக்கலன்னு சொல்லி வாக்கு தத்துவமாகிய பிள்ளையாகிய வார்த்தையை போட்டுட்டு அவ தூர போக ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கு நான் சொல்றேன், ஆகாரம் போல நீங்க தூரம் இருக்கலாம். எதுக்கு? வார்த்தையை விட்டு விலகி தூர போயிருக்கலாம். கர்த்தருடைய அன்பை விட்டு விலகி நீங்க தூர போயிருக்கலாம். போய் என்ன பண்ற வாசிங்க. போதும். இப்ப என்ன ஆச்சுன்னா, உக்காந்துட்டாங்க. அவ என்ன பண்றா? என்னங்க சொல்ல மாட்டீங்களே? உக்காந்துட்டா. எதுக்குள்ள உக்காந்தா தெரியுமா? துக்கத்துக்குள்ள உக்காந்துட்டா, கவலைக்குள்ள உக்காந்துட்டா, அவிசுவாசத்துக்குள்ள உக்காந்துட்டா. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? இங்கே பாருங்க, நிற்கிறவங்களுக்கு எப்படா உக்காருன்னு தோணும். உக்காந்துருக்கிற உங்களுக்கு எப்படா படுப்போன்னு தோணும். கரெக்டா? ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? கரெக்டா இல்லையா? நிற்கிறவங்களுக்கு என்ன தோணும்? இப்போ உங்களை ஜபத்துக்கெல்லாம் நிற்க வைக்கிறாங்களே, ஐயோ எப்படா ஆராதனைக்கெல்லாம் நிற்க, எப்படா பாஸ்டர் உட்கார சொல்லுவார்னே தோணும். உட்காந்து பிரசங்கம் கேட்டுனே இருங்க, பாதி பேர் தூங்குவாங்க. ஏன்? என்னடா 1 மணி நேரம் படுத்தா நல்லா இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? ஓடுறவனுக்கு தான் லக்க அடைய தோணும். ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அங்கே பாருங்க, ஆண்டவர் ஒருத்தனை உயர்த்துவதற்கு முன்பதாக சில வழிகளை செய்வார். அதை என்ன பண்றாரு? வாசிங்க அடுத்த வசனத்தை சீக்கிரமா. எஸ், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாராம். நான் சொல்றேன், நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், ப்ராஃபஸை, தேவன் பிள்ளையாகிய நம்முடைய சத்தத்தை அவர் கேட்டார். அவர் கேட்டார். இந்த வருஷத்தின் ஜபத்தை கேட்டார். இந்த வருஷத்தின் ஆராதனை துதியை கேட்டார். இந்த வருஷத்தின் முயற்சியை கேட்டார். உன் சத்தத்தை அவர் கேட்டார். சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அவர் கேட்டார். கேட்டார். வாசிங்க, தேவதூதன். இங்க பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. ஆண்டவர் ஒருவனுடைய வரலாறை மாற்றுவதற்கு முன்பதாக
ஆண்டவர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு முன்பதாக அவர் உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். வாசிங்களேன், ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, நான் சொல்றேன், அவர் உங்களை பெயர் சொல்லி அழைப்பார். ராமன் சொல்றீங்க, உங்க பேரு, உங்க வீட்டு விலாசம், நீ என்ன சூழ்நிலை இருக்கிற எல்லாமே அவருக்கு தெரியும். பெயர் சொல்லி அழைத்து, வாசிங்க, போதும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது ரொம்ப தூய தமிழ்ல இருக்கு. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? புரிகிற தமிழில் சொல்கிறேன் பாருங்க. ஆண்டவர் வந்து, ஆகாரே, என் மகளே, அம்மா, உனக்கு என்ன ஆச்சுமா? ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே. என்ன சம்பவித்ததுன்னா நமக்கு புரியாது. பா, என் புள்ள அழுவுற, என்னம்மா ஆச்சு உனக்கு? அவரை போல விசாரிக்கிற தேவன் இந்த உலகத்தில் ஒருத்தரையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இவ 12 மணி நேரம் ஜெபிக்கிற ஆள் கிடையாது. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறாள். ஏங்க, இவ புறஜாதி, இவ அடிமை. அவளையே என் தேவன் விசாரிப்பார் என்றார். ஜபத்திலையும் துதியிலையும் சபையும் கூடுதலை விட்டு விடாம வந்துட்டு இருக்கிறீங்களே, அவருக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்களே, உங்களை விசாரிக்காம ஓடி ஒளிந்துருவாரா? அவரு உங்களை விசாரிக்காம போயிடுவாரா? ஆகாரே, உனக்கு என்ன ஆச்சுன்றாரு. விசாரிச்சுட்டு போல பாருங்க. மனிதர்கள் ஒரு சில நேரத்தில், ஐயோ உங்கள் ஏரியாலாம் மழை வந்துச்சாம, என்னங்க, ஆமாங்க, விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் மனுஷனால் பண்ண முடியாது. இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? பேர் சொல்லி கூப்பிட்றாரு, விசாரிக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்க, பயப்படாதேன்னு சொன்னாராம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், வருகிற வருஷத்தை குறித்து பயப்படாதீங்க. 2024 எப்படி இருக்கும் பயப்படாத. 2024 என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்குமான்னு பயப்படாத. 2024 என் பிள்ளையின் நன்மையான காரியங்கள், திருமண காரியங்கள் நடக்குமான்னு பயப்படாத. ஆண்டவர் சொல்ற எல்லா பயத்தையும் எல்லா அவிசுவாசத்தையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி எல்லாம் உனக்கு சாதகமாய் நன்மையை அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லமா? பயப்படாதே. வாசிங்க, பிள்ளை இருக்கும் இடத்திலே. அடுத்த வசனம் கேட்டார். நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஆண்டருடைய ப்ராசஸ் பாருங்க எப்படின்னு. இங்க பாருங்க, ஆண்டவர் உங்களை இடம் பெயர வைக்கிறார்னாலே, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நீங்க வரீங்கனாலே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை ஆமென் சொல்றீங்க? எத்தனை ஆமென் சொல்றீங்க? பாருங்க, பள்ளிக்கரணையில் இருந்தார் உங்கள் பாஸ்டர். ஆண்டவர் இங்கே வச்சிருக்கிறாருனா, இங்கே நியமித்திருக்கிறாருனா, அது அவருக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதம். இடம் ஷிஃப்ட் ஆகுறது ஒரு பிளஸிங். இப்போ இவ எங்கே உக்காந்துட்டு இருக்கிறா சொன்ன நான்? எதுக்குள்ளே உக்காந்துட்டு இருக்கிறா? செடிக்கு. அதுக்கப்புறம் அழுகைக்குள்ளாக, கவலைக்குள்ளாக ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கண்ணீரோடு, அந்த அவிசுவாசத்தோடு ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் நிரம்பி வழியாது. அப்போ முதல்ல என்ன பண்ணுற தெரியுமா? இங்கே பாருங்க, நீ எழுந்து, ரைஸ் அப், நீ எழுந்துரு, அந்த இடத்தை விட்டு எழுந்துருன்றார் ஆண்டவர். ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த இடத்தை விட்டு வெளியே வாமா, துக்கத்தை விட்டு வெளியே வா, அந்த பாவத்தை விட்டு வெளியே வா, அந்த பலவீனத்தை விட்டு வெளியே வா, அந்த ஏரியாவை விட்டு வெளியே வா. நீ எழுந்து, வாசிங்க, இங்க பாருங்க, எழுந்து பிள்ளை இருக்கும் இடத்துக்கு போன்றான். நம்ம வாசிச்சோம், அம்பு பாயிரம் தூரத்துக்கு போயிட்டாலாம். அம்பு எந்த அளவுக்கு பாயும் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 800 மீட்டர் இருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் பாயுமா அந்த காலத்தில் அம்பு விட்டா. எத்தனை பேர் இந்த அம்பு ஃபைட்லாம் பார்த்துருக்குறீங்க? பாருங்க, யூடியூப்லாம் வரும் பாருங்க. அப்படி விட்டா சல்லுன்னு பாயும். அம்பு பாயும் தூரம்னா 1 கிலோமீட்டருக்கு பிள்ளைய விட்டு ஓட்டாங்க. வாக்குத்தத்தை விட்டு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்ற தெரியுமா? நீ எழுந்து பிள்ளை இருக்க இடத்துக்கு போன்ற. அவ போக ஆரம்பிச்சா, வாக்குத்தத்தத்தை தேடி போக ஆரம்பிச்சா, பிள்ளைய தேடி போக ஆரம்பிச்சா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை திரும்பி பாரு. ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த பிராமிஸை திரும்பி பாரு. ஆண்டவர் உனக்கு செய்த நன்மையை திரும்பி பாரு. நீ போ, அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கோ. இப்ப பாருங்க, அவ அந்த செடியின் கீழே அந்த வாக்குத்தத்தத்தை கிட்ட போயிட்டா. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, பிள்ளையை என்ன சொல்றாரு? நீ எழுந்து பிள்ளையை, அந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, பிள்ளையை சொல்லுங்க, பிள்ளையை
நான் பிள்ளையை சொல்லுவேன், நீங்கள் எடுத்துன்னு சொல்லுவோம். பிள்ளையை இங்கே பாருங்க, இதான் பிள்ளை. எது பிள்ளை? இந்த பைபிள் தான் பிள்ளை. இப்போ இந்த பிள்ளையை என்ன பண்ணிட்டா ஆகார்? பிள்ளையை எடுத்து, அப்புறம் அது நாங்கள் எடுத்து பிடித்து. இங்கே பாருங்க, எடுக்கிறது வேற, பிடிக்கிறது வேற. ஆமான்னு சொல்ல மாட்டீங்களே. இப்போ பாருங்க, இப்போ நான் எடுத்துட்டேன். இது என்னது? இது எடுக்கிறது. பிடிக்கிறது என்ன தெரியுமா? பிடிக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? இப்போ ஆண்டவர் எடுத்து பிடிச்சிக்கோன்றார். ஆமீன் சொல்லலாமா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கோ, இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோ, நான் உனக்கு சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கோ, இந்த வேதத்தை பிடிச்சிக்கோ, நீ பிடிச்சிக்கோன்றார். இங்கே பாருங்க, அவ பிடிச்சா பாருங்க, சீனே மாறுது. என்ன மாறுது? நான் சொன்ன பாருங்க, வரலாறு மாற்றி எழுதப்படும். பிடிச்ச உடனே என்ன வார்த்தை வருது பாருங்க? பிடித்து கொண்டு போ. என்னங்க 13 என்ன வாசம் தெரியுமா? அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். 10 பேருக்கு தலைவலி வரும் சார், உன் தலைவலியும் குணமாக்குவேன், உன் வைத்த வலியும் குணமாக்குவேன். 10 பேருக்கு ஒரு வீட்டை கொடுத்தேன், உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன். நார்மல் பிளஸ்ஸிங். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே. என்னைக்கு வாக்கு தத்தத்தை அப்படி கெட்டிமா பிடிச்சாலோ, பைபிள் சொல்லுது, அவனை ஒரு ஜாதியாக்குவேன் இல்லை, அவனை பெரிய தேசமாய் மாற்றுவேன். கையை தட்டலாமா? அவனை பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக, அவர் பெரியவர் என்பதனால உங்களை பெருசா ஆசீர்வதிப்பார். உங்க திட்டங்கள் பெருசாகும், உங்க பிளான் பெருசாகும், உங்க நன்மைகள் பெரியதா இருக்கும். வார்த்தையை வாக்குத்தத்தை பிடிச்சு பாருங்க. பாருங்க, பெரிதாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன் என்ற அடுத்த சீக்கிரம் குயிக். இங்க பாருங்க, ஆசீர்வாதம் வந்த பிறகு கண்கள் திறக்கப்படுது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அவ கண்களை திறந்து வாசிங்க. இங்க பாருங்க, அந்த பெயர் சபா விட்டு வேற ஒரு ஏரியால போய் துறவ கண்டாளா, இல்ல வனாந்திரத்துல துறவ கண்டாளா? ஆண்டவர் பாருங்க, நீங்க இருக்கிற இடம் வனாந்தரமா இருந்தாலும் உன் நிமித்தம் அந்த வனாந்தரம் செழிப்பாய் மாறும். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். இதோ பாஸ்டர் வச்சிருக்காரு பாருங்க. என்ன வசனம் அது? சும்மா வாசிங்களேன். நான் உனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கொடுப்பனுக்குதா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பானுக்குதா? சும்மா சொல்லுங்களேங்க. நான் உனக்கு நல்ல தோட்டத்தை ஒன்று கொடுக்குறேன்ப்பா, நல்ல நீர் ஊற்ற கொடுக்குறேன்ப்பான்னு இருக்குதா, இல்லை நீ தான் தோட்டம், நீ தான் நீர் ஊற்றுன்னு இருக்குதா? எங்க தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா படிங்க, வார்த்தை படிங்க. நீ என்னங்க? அப்ப எனக்குள்ளதான் நீர் ஊற்று, எனக்குள்ளதான் நீர் பாய்ச்சலான தோட்டம், எனக்குள்ளதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதனாலே நான் தான், நீங்க தான். பைபிள் நீரூற்று போல, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்ல, நீ தான் நீர் ஊற்றுன்ற, நீ தான் நீர் பாய்ச்சலான தோட்டன்ற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப பாருங்க, அவ கண்ணு திறந்துருச்சு. ஒரு துறவை பார்க்கறா. பார்த்தோன்னே என்ன பண்றா பாருங்க. புத்தி உள்ள ஸ்திரீ ஆகார் எப்பேற்பட்ட புத்தி உள்ளவன் பாருங்க. வாசிங்க. அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்திலே தண்ணீர் நிரப்பி. ஏங்க, தண்ணி தவிச்சு உதரெல்லாம் காஞ்சு போயிருக்குது. தண்ணியை பார்த்த உடனே என்ன பண்ணோம்? நம்ம என்ன பண்ணியிருப்போம்? குடு குடுன்னு ஓடி லபக் 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 ஒரு 4 கிளாஸ் வாயில் ஊற்றிக்கின்னு, அப்பா ஐயோ குழந்தை வாய் தர குழந்தைக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் துருத்திய வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிப்போம். கரெக்டா? இவன் ரிவர்ஸில் பண்ணுறா. முதல்ல என்ன பண்ணுறா? துருத்தியில் தண்ணியை நிரப்புறா.
நான் சொல்றேன், ஆபிரகாம் கையிலிருந்து வந்த தண்ணீர் செலவழிஞ்சிரும். தேவன் தருகிற தண்ணீர் அது ஜீவ தண்ணீர், அது ஜீவ நீரூற்று. அது ஒரு நாளும் குறையாது, ஒரு நாளும் வற்றாது, ஒரு நாளும் மாறாது. ஆண்டவர் சொல்றாரு, துருத்தியாகிய உள்ளத்தை நான் நிரப்புறேன் ஆவியினால, அபிஷேகத்தினால. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்ற போல நான் உள்ளத்தை இல்லத்தை நான் நிரப்பி ஆசீர்வதிக்கிறேன். கையை தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. அவர் பாருங்க, நிரப்பிக்கிறா. அடுத்து வாசிங்க, துருத்தில் தண்ணீரை நிரப்பி அப்புறம் பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தா. பிள்ளைக்கு கொடுத்தா. இப்ப பாருங்க, அந்த பிள்ளை அந்த வாக்குத்தத்தம், அந்த சத்தியத்தான் ஜீவ நீரூற்று குடிக்குது. அடுத்த வசனம் வாசிங்க, முடிக்கலாம். எப்படிங்க? தேவன் பிள்ளையாகிய நம்மோடு கூட இருந்தார், இருக்கிறார், இருக்கிறார். அவர் கூட இருந்தால் என்னாச்சு தெரியுமா? வாசிங்க. அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வல்லவனானான். கையை தட்டலாமா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் mighty man of God ஆக, வல்லவனாக, வல்லமை உள்ள தேவ பிள்ளைகளாக, வல்லமை உள்ள வீரர்களாய் கர்த்தர் உங்களை இதே வனாந்தரத்தில் மாற்றுவார். நம்ம இருக்கிறது வனாந்தரமா இருக்கலாம். நினைச்சதெல்லாம் எது கிடைக்கலையோ அது வனாந்தர வாழ்க்கை தான். அப்படின்னு சொல்லலாமா? திடீர்னு ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும், ஆனால் நமக்கு வாங்கத்துக்கு வழி இல்லாத சூழ்நிலை இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சுற்றி தண்ணி நிற்குது ஆண்டவரே, ஜனங்க சாப்பாட்டு கஷ்டப்படுது, ஒரு 500 பேருக்காச்சு ஒரு லெமன் சாதம் கொடுக்கலான்னு நமக்கு தோணி இருக்கும். எத்தனை பேருக்கு தோணுச்சு? ஆனால் நமக்கு வழி இல்லாமல் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு அந்த ஸ்பாட்டில் நடக்காமல் இருக்கோ அதெல்லாம் வனாந்திர வாழ்க்கை. நான் சொல்றேன், அவன் வனாந்திரத்தில் வல்லவனாக இருந்தானா. நான் சொல்றேன், நம்மளால முடியலனா கூட கர்த்தர் நம்மளை கொண்டு செய்வார். வனாந்திரத்தின் வாழ்க்கையிலும் கர்த்தர் பந்தியை போடுவார். உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போறார்.